السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. எல்லாம் வல்ல இறைவனின் நல்லடியார்களே, அதே இறைவனினுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றாத பேரன்பும் பெருங்கருணையும் நம் அனைவரையும் இந்த வெற்றி மார்க்கத்தினை பற்றி பிடிக்க செய்த ஏக இறைவனின் இறுதி தூதராகிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை நம்முடைய வாழ்க்கையில் தம்மால் இயன்ற அளவிற்கு அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மரணித்தவர்கள், தற்பொழுது வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், இனி வாழ இருப்பவர்கள் என அனைவரின் மீதும் என்றென்றும் இன்று நிலை வரட்டும் என பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த உரையை துவங்குகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியம் மிகுந்தவர்களே, இந்த ரமலான் மாதத்தினுடைய தொடர் பயானாக நபி தோழர்கள் வரலாறு என்கின்ற தலைப்பின் கீழாக நாம் அதிகம் அறியாத, அதிகமாக மக்களால் பேசப்படாத ஒரு சில நபி தோழர்களினுடைய வரலாற்றை பற்றியும் அவற்றிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகளை பற்றியும் நாம் பார்த்து வருகிறோம். அந்த தொடரில் இறுதியாக நாம் 2 நபி தோழர்களினுடைய வரலாறுகளை பார்த்து முடித்திருக்கிறோம். அம்ர் பின் ஜமூஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அபூ தர்தா என்கின்ற உவைமிர் ரலியல்லாஹு அன்ஹு இவர்களினுடைய வரலாற்றை நாம் பார்த்திருக்கிறோம். தற்பொழுது அடுத்த நபி தோழராகிய ஒரு சஹாபியை பற்றி பார்க்க இருக்கிறோம். இவர் எப்படிப்பட்ட ஒரு நபி தோழர் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக மிக நெருக்கமான ஒரு உறவினர். நபி அவர்களே ஒரு முறை இந்த சஹாபியை பார்த்து புகழ்ந்து சொல்லி இருக்கிறார்கள், அஷ்பஹத ஹல்கி வ ஹுல்கி, நீங்கள் என்னுடைய குணநலன்களிலேயும் என்னுடைய உருவ அமைப்பிலேயும் என்னை போன்றே இருக்கிறீர்கள். தோற்றத்தால பார்த்தாலும் எனக்கும் உங்களுக்கும் ஏராளமான ஒப்பீடுகள் இருக்கிறது. குணநலனை வைத்து பார்த்தாலும் என்னோடு நீங்கள் நிகராக இருக்கிறீர்கள் என்கின்ற பாராட்டை பெற்ற ஒரு நபி தோழர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு குணநலன்கள் உயர்ந்திருந்தார்கள் என்பதை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். இறைவனை திருமறை குர்ஆனில் நபி அவர்களை பார்த்து புகழ்ந்து சொல்வான், நபியே இன்னக லஅலா ஹுலுகின் அலீம், நீங்கள் மகத்தான நற்குணத்தில் இருக்கிறீர்கள். மிகப்பெரிய ஒரு நற்குணத்திற்கு சொந்தக்காரராக நபி அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹ் இந்த சஹாபி பார்த்து சொல்லி இருக்கிறாங்க, நீங்க குணத்திலேயும் என்னை ஒத்து இருக்கிறீர்கள், தோற்றத்திலேயும் என்னை போன்றே இருக்கிறீர்கள் என்கின்ற பாராட்டை பெற்ற ஒரு நபி தோழர். யாருன்னு தெரியுமா? செய்தர் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க வளர்ப்பு மகன், அவங்க கிடையாது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கிடையாது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய சகோதரர் ஜாஃபர் பின் அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்களை பார்த்துத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு பாராட்டை சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து ஏராளமான தியாகத்தில் ஈடுபட்ட ஒரு மிகவும் பிரபல்யம் வாய்ந்த ஒரு நபி தோழராக ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு இவர்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இவர்களை பற்றிய செய்திகளை நாம் அங்கும் இங்குமாக கேள்விப்பட்டிருந்தாலும் ஒரு வரலாறாக ஏராளமான மக்களுக்கு அறியப்படாத ஒரு நபி தோழர். இன்னும் குறிப்பா எப்படின்னா, இஸ்லாத்திற்காக வேண்டி 2 முறை ஹிஜ்ரத் செய்தவர்களில் தலைவராக நியமிக்கப்பட்டிருந்தவர் இவர்தான். ஆரம்ப காலத்திலேயே ரசூலுல்லாஹோட இருந்த மக்கள் தான் மக்காவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போயிடுறது. மக்கால இருந்து தப்பிச்சு ஓடணும் அப்படின்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறமா எந்த நாட்டுக்கு போகலாம் முடிவெடுக்கிறார்கள். முதலில் அவர்கள் தேர்ந்தெடுத்த நாடு அபிசீனியா என்கின்ற ஹபஷா. அந்த ஹபஷாவிற்கு அபிசீனியாவுக்கு போகலாம் என்று நபி அவர்கள் ஒரு குழுவை தயாரித்து அவர்களை அபிசீனியாவிற்கு அனுப்பி வைக்கிறார்கள். அப்படி அபிசீனியாவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டது, தலைவராக நியமிக்கப்பட்டது ஜாஃபர் இப்னு அபீ தாலிப். இவர்தான் தலைமை தாங்கி ஏராளமான நபி தோழர்களை அபிசீனியாவிற்கு அழைத்து சென்றார். திரும்ப அங்கிருந்து 2வது முறை மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்தார்கள். கிட்டத்தட்ட வாழ்நாள்ல 2 முறை ஹிஜ்ரத் செய்தவர்கள். ஒரு முறை ஹிஜ்ரத் செய்தாலே ஏராளமான நன்மை, நம்முடைய எல்லா தீமைகளும் அழிந்துவிடும்.
ஒரே ஒரு முறை இஸ்லாத்துக்காக ஹிஜ்ரத் செய்தார். 2 முறை தம்முடைய வாழ்க்கையில் ஹிஜ்ரத் செய்த ஒரு நபித்தோழர். இவருக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கும் உண்டான தொடர்பு உறவு எப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பெரிய தந்தையினுடைய மகன் தான் ஜாஃபர் பின் அபி தாலிப். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அத்தா பேர் என்ன, ரசூலுல்லாஹ்வுடைய தந்தை பேர் என்ன? அப்துல்லா. நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்துல்லா என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தை. அவர்களோடு உடன் பிறந்தவர் தான் அபு தாலிப் அவர்கள். அபு தாலிப் அவர்களினுடைய மகன் தான் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு. அபு தாலிப் அவர்களுக்கு மொத்தம் 4 மகன்கள். ஒரு மகன் யாருன்னா தாலிப் என்கின்ற ஒரு மகன் இருந்தார். அதனாலதான் இவருக்கு பேரே அபு தாலிப். போன அமர்வுகள்ல வந்துட்டு தர்தாவை பற்றி பார்த்திருந்தோம்ல, அபு தர்தா, தர்தாவினுடைய தந்தை போன்று இவருக்கு அபு தாலிப் பேர் வந்ததுக்கு என்ன காரணம்னா, அபு தாலிபிற்கு தாலிப் என்கின்ற ஒரு மகன் இருந்தார். அவரினுடைய தந்தை என்கின்ற பெயர் தான் அபு தாலிப். தாலிப் என்கின்ற ஒரு மகன். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அகீல் என்கின்ற ஒரு மகன் இருந்தார். இறுதியாக ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு. இப்படி 4 மகன்கள். இதுல ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆரம்ப காலத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். சின்ன வயதிலிருந்தே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும். அவர்களினுடைய குணநலன்கள், அவர்கள் மக்களிடத்தில் நளினமாக நடந்து கொள்வது, அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய இரக்க குணம், இது அனைத்துமே ஜாஃபர் அவர்களுக்கு சிறு வயதிலிருந்தே விருப்பமானதாக இருந்தது. அதன் காரணமாக இஸ்லாத்தை நபி அவர்கள் ஆரம்பத்தில் மக்கள்கிட்ட சொன்ன உடனேயே ஆரம்ப கட்டத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட இளைஞராக ஜாஃபர் பின் அபி தாலிப் இவர்கள் இருக்கிறார்கள். ஆரம்பத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இஸ்லாத்தை ஏற்றதற்கு பின்பாக அங்க இருக்கக்கூடிய மக்கத்து முஷ்ரிக்கீன்களால் ஏராளமான வகையில தொந்தரவுகள் ஏற்படுத்தப்படுகிறது, சித்திரவதைகள் ஏற்படுத்தப்படுகிறது. மக்கத்து குறைஷியர்கள் எங்களினுடைய மார்க்கத்தை பிரிந்த இந்த முகமதியினுடைய கூட்டத்தை சும்மா விட்டுறக்கூடாது அப்படின்னு பல கட்ட வாரியாக அவர்களை தொந்தரவு செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஏராளமான அடிமைகள் எல்லாம் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள். இப்படி நாளுக்கு நாள் சித்திரவதை அதிகமாகிக்கிட்டே இருக்கு. அந்த சித்திரவதையை தாங்காமல் தான் மக்காவை விட்டு விட்டு வேற நாட்டுக்கு சென்று விடுவோம் என்கின்ற முடிவிற்கு வருகிறார்கள். இனிமே நம்ம மக்கால இருக்க முடியாது. மக்கால இருந்தோம்னா ஒண்ணு மார்க்கத்தை விட்டு போயிடணும். அந்த அளவுக்கு சித்திரவதைகள் கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார். அவர்கள் கொடுத்த சித்திரவதைகள்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திட்டியவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அந்த சித்திரவதையை பொறுத்து கொள்ள முடியாத அளவிற்கு அந்த அளவுக்கு சித்திரவதைகள் கொடுக்கப்பட்டுச்சு. என்ன செய்யறதே தெரியாம மக்காவை விட்டு நம்ம ஊர் தாண்டி வேறு ஏதாவது ஒரு ஊருக்கு நாம் நாடு வந்து சென்று விடுவோம் என்கின்ற முடிவிற்கு வருகிறார்கள். அந்த முடிவின் அடிப்படையில் தான் அபிசீனியாவிற்கு செல்லலாம் என்கின்ற ஒரு ஆலோசனை தோன்றுகிறது. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு இவர்கள் தலைமையில ஏராளமான சஹாபாக்களையும் அனைவரையும் சேர்த்து அபிசீனியாவிற்கு அனுப்பி வைக்கிறார்கள். இஸ்லாத்தினுடைய ஒரு சிறிய ஒரு கூட்டம் அபிசீனியாவிற்கு சென்று அங்கு சென்று நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்தி மக்கத்து முஷ்ரிக்கீன்களுக்கு தெரிய வருது. இந்த மாதிரி முகமதியினுடைய கூட்டத்திலிருந்து ஒரு சில மக்கள் இந்த மக்காவை விட்டு விட்டு அபிசீனியாவுக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற செய்தி மக்காவில் இருக்கக்கூடிய காபிர்களுக்கு தெரிய வருது. இந்த விஷயம் அவர்களை மிகப்பெரிய வகையில தொந்தரவு செய்கிறது. அது எப்படி? இங்க உள்ளேயே இருந்தால் நம்மள்ட்ட சித்திரவதைப்பட்டுக்கிட்டே இருக்கலாம். ஒண்ணு நம்முடைய சித்திரவதையை தாங்காம பழைய மாற்றத்துக்கு திரும்பிடுவான், இல்லாட்டி உயிர் விட்டுவான். இப்படித்தான் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். நம்ம எதிர்பார்க்காத 3வது வழியா நாடு திறந்து வேற நாட்டுக்கு போயிட்டாங்களே, நம்மள்ட்ட இருந்து தப்பிச்சுட்டாங்களே, இது அவர்களை உறுத்தி கொண்டே இருந்தது. இதுக்கு என்ன செய்யலாம் என்று ஒரு ஆலோசனை கூட்டத்தில் அமர்கிறார்கள். யார் மசூரா செய்கிறானா? மக்களுக்கு முஷ்ரிக்கீன்கள் எல்லோரும் ஒரு அவையில் உட்கார்ந்து ஆலோசனை செய்யறாங்க. முகமதியினுடைய கூட்டத்திலிருந்து ஒரு சில மக்கள் அபிசீனியாவுக்கு கொஞ்சம் போயிட்டாங்க. இந்த செய்தி கிடைச்சிருச்சு. அந்த மக்களை என்ன செய்கிறது என்கின்ற ஒரு ஆலோசனை அந்த காபிர்களுக்கு மத்தியில போகிறது. ஏராளமான கருத்துக்கள் சொல்லப்படுகிறது. இறுதியாக ஒரு உறுதியான ஒரு கருத்தை தேர்ந்தெடுக்கிறார்கள். என்ன கருத்து அப்படின்னா, 2 இளைஞர்களை தேர்ந்தெடுப்போம். அந்த 2 இளைஞர்கள் எப்படி இருக்கணும்னா, நாவாண்மையில, நாவாற்றல்ல, அவர்கள் பேச்சு திறமையில உயர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை வைக்கிறார்கள். எதுக்காக இப்படி இளைஞர்களை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா, இந்த 2 இளைஞர்களும் அபிசீனியா நாட்டு மன்னரை போய் சந்தித்து அபிசீனியா நாட்டு மன்னர்கள் நேரடியாக உரையாடல், அவர்களிடத்துல உரையாடி இந்த முகமதியினுடைய கூட்டத்தினரை கைதியாக பிடித்துக் கொண்டு வர வேண்டும். அந்த அளவிற்கு அபிசீனியா நாட்டு மன்னர்கிட்ட பேசுற அளவிற்கு நாவாற்றல் இருக்க இளைஞர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். எல்லாத்தையுமே அப்படியே கணக்கச்சிதமா பிளான் பண்றாங்க. நேரா போய் மன்னரை சந்தித்திடக்கூடாது. முதல்ல நீங்க போய் அங்க இருக்கிற காவலர்கள் இருந்து, அந்த அரண்மனையினுடைய காவலர்கள் இருந்து மிக முக்கியமான அமைச்சர் வரைக்கும் எல்லோருக்கும் லஞ்சத்தை வழங்க வேண்டும். இங்க இருந்து ஏராளமான பொருளாதாரங்கள், ஏராளமான அன்பளிப்புகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போறாங்க. ஒருவரை விடாமல், ஒரு அதிகாரிகள் விடாமல் அனைவருக்கும் அன்பளிப்பு என்கின்ற பெயரில் லஞ்சம் கொடுக்கப்படுகிறது.
எல்லாத்தையுமே ஏதாவது ஒரு அன்பளிப்பை கொடுத்து அவர்களுக்கு ஒரு பொருளாதாரத்தை கொடுத்து அணி சேர்த்துக் கொள்கிறார்கள். அவங்க அப்படி கொடுக்கும் பொழுதே நீங்க எல்லாமே பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க இருந்து போகும்போதே எல்லாருக்குமே எல்லா நம்ம அன்பளிப்பையும் கொடுத்துருங்க, எல்லாரையும் நம்ம டீம் ஆக்கிக்க. நம்ம போய் சொல்ற கருத்துக்கு எல்லோருமே நமக்கு ஒத்துழைப்பாக இருக்க வேண்டும், நமக்கு சப்போர்ட் செய்யணும், ஒட்டுமொத்த அரங்கும் நமக்கு சார்பாக இருக்க வேண்டும். இப்படி நீங்க ஒரு முன்னேற்பாடை செஞ்சுட்டு அப்புறமா நீங்க மன்றத்தை போய் பேசுங்க என்று சொல்லி முடிவெடுக்கிறார்கள். இப்பொழுது அந்த 2 இளைஞர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். அந்த 2 இளைஞர்களினுடைய பேர் தெரியுமா? நாவாண்மையில் மிகவும் உயர்ந்த பேச்சாற்றல் மிக்க இளைஞர்களில் ஒருவர், பிரபல்யமான ஒரு நபித்தோடு. சொல்லுங்க. அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அம்ர் இப்னுல் ஆஸ் என்றாலே ஒட்டுமொத்த மக்காவிற்குமே பிரபல்யமான ஒரு மனிதர். எதனால அப்படின்னா, மிகப்பெரிய அளவுல பேச்சாற்றல் கொண்டவர். தம்முடைய எதிரி எப்பேற்பட்ட ஒரு வாதத்திறமை கொண்டு வந்தாலும் அந்த வாதத்தை எல்லாம் அடித்து நோக்கிவிட்டு தம்முடைய வாதத்தை ஊன்றி நிற்கக்கூடிய அளவிற்கு நாவாற்றல் மிக்க ஒரு மனிதர். இன்னும் எந்த அளவுக்கு வரலாறு இருக்குன்னா, அபிசீனியா நாட்டு மன்னர் இருக்கிறார்ல, அவரே அம்ர் இப்னுல் ஆஸ் அவர்களை தம்முடைய அவையில வைக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்பட்டு இருக்கிறார். பலமுறை அம்ர் இப்னுல் ஆஸ் அவர்களை அழைத்திருக்கிறார். அம்ரே, நீ என்னுடைய இருந்திரு, என்னுடைய அவையில மிகவும் முக்கியமான என்னுடைய நெருக்கத்திற்குரியவராக இருந்து கொள். அந்த அளவிற்கு பேச்சாற்றல் மிக்கவர் அம்ர் இப்னுல் ஆஸ். இவர்களை முதலாவது ஒரு இளைஞராக தேர்ந்தெடுக்கிறார்கள். 2வது இளைஞரினுடைய பேர் தெரியுமா? 2வது இளைஞரினுடைய பெயரை இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் பார்த்து விட்டு வாருங்கள். இந்த 2 நபித்தோழர், இந்த 2 இளைஞர்களையும் மக்காவில் இருக்கக்கூடிய அந்த காபிர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். இதுல அம்ர் இப்னுல் ஆஸ் அவர்கள் அந்த நேரத்துல இஸ்லாமியர்களாக இல்லை, பிற்காலத்தில் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறார். ஆனா அந்த நேரத்துல காபிர்களுக்கு துணையாக இருக்கிறார். இவர்கள் இருவரிடத்திலும் பொறுப்பு ஒப்படைக்கப்படுகிறது. இந்த 2 பேரும் இப்ப என்ன செய்யணும்னா, அபிசீனியாக்கு இங்க இருந்து கிளம்பி போகணும். இங்க இருந்து ஏராளமான பொருளாதாரங்கள், அன்பளிப்புகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போகணும். எல்லா காவலர்களில் இருந்து, அதிகாரிகளில் இருந்து எல்லா வகையான அமைச்சர்களுக்கும் அந்த அன்பளிப்புகளை செய்ய வேண்டும். எல்லா வேலையும் கணக்கு சிதமாக செய்து விடுகிறார்கள். ஒருவரை விடாமல் எல்லோருக்கும் அன்பளிப்பு வழங்கப்படுகிறது. எல்லாத்தையும் அன்பளிப்பு கொடுத்தாச்சு, எல்லாத்தையும் சொல்லி வச்சிடறாங்க. இந்த மாதிரி எங்க ஊர்ல இருந்து ஒரு கூட்டம் இங்க தப்பிச்சு வந்துருச்சு, அந்த கூட்டத்தை நாங்க திரும்ப கைதியாக்கி கூட்டிட்டு போறதுதான் வந்திருக்கிறோம், எங்களுக்கு ஆதரவா மன்னர்கிட்ட பேசுங்க. எல்லோரிடத்திலும் இந்த கருத்து சொல்லப்பட்டு விட்டது. எல்லோரிடத்திலும் கருத்து சொல்லப்பட்டதற்கு பின்பாக நஜ்ஜாசி மன்னர் அவரிடத்துல இந்த 2 இளைஞர்களும் உரையாடல்களை பேச ஆரம்பிக்கிறார்கள். ஐயுஹல் மலிக், அரசரே, இன்னஹு கல் சபா இலா பலதிக மின்னா கில்மானுன் சுபஹா. எங்களினுடைய ஊர்ல இருந்து முட்டாள் இளைஞர்கள் கூட்டம் உங்களினுடைய இந்த நாட்டிற்கு நாடு துறந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? எங்களினுடைய சொந்தங்கள், எங்களினுடைய பந்தங்கள். எங்களுக்கு அவங்களை பத்தி நல்லா தெரியும். நாங்கள் சொல்வதை நீங்கள் வேறு, நாங்கள் அந்நியர்கள் என்று எண்ணிவிடக் கூடாது. எங்களுடைய பெரியத்தா மகன்கள், சின்னத்தா மகன்கள் எல்லாரும் அவர்களை பற்றி நாங்கள் சொல்கிறோம். அவர்கள் எங்களினுடைய மார்க்கத்தை பிரிந்து விட்டார்கள். கது ஃபாரூ தீனக்கும், எங்களினுடைய மார்க்கத்தை பிரிந்து விட்டார்கள். உங்களினுடைய மார்க்கத்திலே நுழையுது. எந்த அளவுக்கு தெளிவா பேசுறாரு பாருங்க. எங்களினுடைய மார்க்கத்திலிருந்து பிரிஞ்சு வந்துட்டார். சரி, உங்க நாட்டுக்கு வந்திருக்கிறாங்க, உங்களினுடைய மார்க்கத்திலேயாவது நுழையல, உங்கள் மார்க்கத்திலே நுழையல. புதுசா ஒரு மார்க்கத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த புதுமைதான் மக்காவிலே எங்களுக்கு மத்தியில பிளவை ஏற்படுத்தியது. நாங்கள் அனைவரும் உறவினர்களாக, நண்பர்களாக வாழ்ந்து வந்தோம். இந்த புதுசா ஒரு மார்க்கத்தை கொண்டு வந்தாங்க. உறவினர்களாக இருந்து நாங்கள் எதிரிகளாக மாறிவிட்டோம். எங்களை நாங்களே சித்திரவதை செய்ய ஆரம்பித்தோம். எங்களினுடைய சொந்த பந்தங்களை நாங்களே நெருக்க ஆரம்பித்தோம். இப்படிப்பட்ட குழப்பத்தை எங்களினுடைய நாட்டில் உண்டு பண்ணிட்டு அதே கூட்டம் தான் இப்பொழுது உங்களினுடைய நாட்டிற்குள் வந்திருக்கிறார்கள். நாங்கள் எங்களினுடைய ஊரார் சார்பாக வந்திருக்கிறோம். நீங்க அவர்கள் அனைவரையும் கைதிகளாக எங்கள்கிட்ட ஒப்படைச்சிருங்க. நீங்க அவங்கள்ட்ட விசாரிக்கலாம் வேணாம். நீங்க விசாரிச்சுக்கிட்டு இருப்பதெல்லாம் உங்களுக்கு நேரம் நாட்டி நீங்கள் அவர்களிடத்தில் எதுவும் பேச வேண்டாம். அவர்களை கைதிகளாக எங்களிடத்தில் ஒப்படைத்து விடுங்கள். இப்படி ஒரு மன்னர்கிட்ட சொன்னா அந்த மன்னருக்கு என்ன தோணும்? அந்த நாட்டு மக்களினுடைய பொறுப்பு அந்த மன்னர்கிட்ட இருக்கு. என்ன இப்படிலாம் பேசிட்டு இருக்காங்களே, நம்ம நாட்டுக்குள்ள வந்த கூட்டம் ஏற்கனவே ஒரு நாட்டுல குழப்பத்தை உண்டு பண்ணிட்டு வந்திருக்கா. எல்லாருமே உற்றார் உறவினர்களாக இருந்தவங்கள எதிரியா மாறிட்டாங்களா? அப்படிப்பட்ட கூட்டம் நம்ம நாட்டுக்கு வந்திருக்கா. நம்ம நாட்டு மக்களினுடைய பாதுகாப்பு என்ன ஆகுது? இதையெல்லாம் ஒரு மன்னர் சிந்திப்பார் தானே. அவர் சிந்தித்துட்டு இருக்கக்கூடிய வேலையில சுத்தி இருக்கிற அவையில இருக்கிற மற்ற அமைச்சர்கள் எல்லாம் சொல்கிறார்கள், ஐயோகள் மலிக் சதப்பு, ஆமா மன்னரே, அவர்கள் சொல்வது உண்மைதான். நாங்களும் விசாரிச்சு பார்த்தோம். மக்காவோட மிகப்பெரிய குழப்பமே கொண்டிருக்கு. அதற்கு காரணம் இந்த கூட்டம் தான் அப்படின்னு சுற்றி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அமைச்சர்களும்
இந்த இரண்டு இளைஞர்களினுடைய கூட்டிற்கு அவர்கள் ஆதரவு தெரிவித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் மன்னர் நஜ்ஜாசி மன்னர் பேச ஆரம்பிக்கிறார். மிகவும் சுவாரஸ்யமான சொல்லும். நஜ்ஜாசி மன்னர் பேச ஆரம்பிக்கும் பொழுது, நான் அவர்களிடத்தில் விசாரிக்காமல் உங்களிடத்தில் ஒருபோதும் ஒப்படைக்க மாட்டேன். எப்படிப்பட்ட நியாயமான மன்னர் பாருங்க. இவ்வளவு தூரம் கணக்கச்சிதமா தெளிவா எல்லா விதமான சதிகளையும் திட்டமிட்டு கொண்டு வந்து பேசிய பொழுதிலும் நஜ்ஜாசி மன்னர் உறுதியா இருந்துட்டார். நீ என்கிட்ட என்ன வேணா சொல்லு, எப்படிப்பட்ட குற்றச்சாட்டை வேணாலும் வை, நான் அந்த கூட்டத்திடத்தில் விசாரிக்காமல் ஒருபோதும் உங்களிடத்தில் ஒப்படைக்க மாட்டேன். இங்க இருந்து ஒரு தூதரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களிடத்தில் இந்த அரசவையிலிருந்து ஒரு தூதுவர் செல்கிறார். அவர் சென்று அந்த ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் அவர்களிடத்திலும் ஒட்டுமொத்த சஹாபாக்களிடத்திலும் உங்க எல்லாரையும் மன்னர் அரண்மனைக்கு வர சொல்றாரு, உங்களை விசாரிக்கணும், வாருங்கள் என்று கூப்பிடப்படுகிறது. இந்த அழைப்பு வந்தவுடன் சஹாபாக்களுக்கு மத்தியில் ஒரு குழப்பம், ஒரு திருக்கம் ஏற்படும். என்னது, இவ்வளவு காலமா இந்த அபிசிஞ்சால ஓரளவுக்கு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தோம், இங்க வந்து நமக்கு குடத்துல கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களே, மக்காவில இருந்து பயணம் பண்ணி நம்ம உயிர் பழைப்பதற்காக வந்திருக்கிறோம், இங்க கூட நம்மளை உயிர் வாழ விடாம வந்திருக்கக்கூடிய மனிதர் யார்? அம்ர் இப்னு ஆஸ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அம்ர் இப்னு ஆஸ் அவர்களை பற்றி இங்க இருக்கிற நபித்தோழர்களுக்கு நல்லா தெரியும். அம்ர் இப்னு ஆஸை எதிர்த்து யாரால பேச முடியும்? அவர் எப்பேற்பட்ட வாதத்திறமை மிக்கவர். அவர் எடுத்து வைக்கக்கூடிய வாதத்தை முறியடிக்கிற அளவுக்கு இங்க யாருமே நமக்கு அந்த அளவுக்கு பேச்சாற்றல் இல்லையே. நம்ம போய் என்ன பேசுறது? இங்க ஒரு விதமான ஒரு தயக்கம் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. மக்கள் அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. மாதா தக்கூல் நஜுரி இதா ஜெகத்துமோ, அங்க போயிட்டோம், போனதுக்கு அப்புறம் இங்க என்ன பேசுறது, என்ன பேசுறதே தெரியலையே என்கின்ற ஒரு குழப்பம் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. அந்த நேரத்தில் ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் அவர்கள் கூறுகிறார்கள், நகூலு வல்லாஹி மா அல்லம்னா வ அமல்னா பிஹி நபியுனா. எந்த கவலை வேணாம், அங்க போய் என்ன பேசுறது? அம்ர் இப்னு ஆஸ் சொல்லிட்டாரு, அவரை எதிர்த்து நம்மளால வாதத்துல ஜெயிச்சிட முடியுமா? நம்மளை திரும்ப கைதியாக்கி கூட்டிட்டு போயிருவாங்களா? எந்த பயமும் வேணாம். நமக்கு நபி எதை கற்றுக் கொடுத்தார்களோ, நமக்கு எதை கட்டளையிட்டார்களோ அதை தெல்ல தெளிவாக எடுத்து சொல்வோம். இந்த ஒரு தெளிவு வேணும். அந்த நேரத்தில் மசூரா பண்ணும்போது ஆமா என்ன பேசுறதுன்னு தெரியல, நம்ம இங்க அவைக்கு போயிட்டு நஜ்ஜாசி மன்னருக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பேசணும். அங்க இருக்கிற எல்லாருமே கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவர்களாகத்தான் அனைவரும் இருக்கிறார்கள். அபிசிஞ்சாவ கிறிஸ்தவர்களுக்கு சார்பா நம்ம பேசணும். அங்க இருக்கிற அவையோருக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பேசணும். அப்படிலாம் பிடிச்சாதான் நம்ம இந்த நாட்டிலே வச்சுக்குவாங்க, இல்லாட்டி துரத்தி விட்டுருவாங்க என்கின்ற ஒரு குழப்பமான முடிவுனால நம்ம இருக்கிற கொள்கையில உறுதியாக இருக்க வேண்டும். இந்த கருத்துல இருந்து எப்பயுமே பின்வாங்க கூடாது. அங்க போய் ரசூலா நமக்கு எதை கற்று தந்தார்களோ அதை மாத்திரம் பேசுவோம், எதை பேசணும். ஒளிவு மறைவுலாம் வேணும். உன்னை மறைச்சு உன்னை சொல்லி இவர் என்னுடைய திருப்தியை நாடி பேசி அப்படிதான் பேசணும். ரசூல்லா எதை நமக்கு கற்று தந்தார்களோ அதை அப்படியே சொல்வோம். இந்த ஒரு உறுதியான முடிவே எடுக்கிறார். எல்லா சஹாபாக்களுக்கும் உறுதி வந்துருச்சு. சரி என்ன ஆனாலும் பரவாயில்ல, மார்க்கத்தை சொல்றதுக்கு ஒரு சபை கிடைச்சிருச்சு. இந்த நாட்டில் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அரசவையில் சென்று மார்க்கத்தை சொல்வதற்கான தருணமாக அதை மாற்றிக் கொள்கிறார்கள். ஒட்டுமொத்த நபித்தோழர்கள் அனைவரும் அந்த அரண்மனைக்குள் கொண்டு செல்லப்படுகிறார்கள். விசாரணையில் நிறுத்தப்படுகிறார்கள். நஜ்ஜாசி மன்னர் அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள், என்னப்பா நீங்க உங்களினுடைய மார்க்கத்திலிருந்து பிரிஞ்சுட்டீங்களா? என்னுடைய மார்க்கத்திலேயே நீங்க நுழையல. இந்த உலகத்துல யாரினுடைய மார்க்கத்தையுமே பின்பற்றாம புதுசா ஒரு மார்க்கத்தை கொண்டு வந்திருக்கீங்க. நீங்க கொண்டு வந்திருக்கிற இந்த கொள்கை என்ன என்று கேட்கிறார். தெளிவாக விசாரிக்கிறார் நஜ்ஜாசி மன்னர் அவர்கள். எந்த அளவுக்கு ஒரு நியாயமான ஒரு நீதியோடு நடந்து கொள்ளக்கூடிய அரசர் என்று பாருங்கள். அந்த நேரத்தில் ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் அவர்கள் எல்லா வரலாற்றையும் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறார். ஜாஃபர் பின் அபீ தாலிப் அவர்கள் பேச ஆரம்பிக்கிறார்கள். ஒட்டுமொத்த சபையும் இருக்கு. அந்த சபையை யோசிப்பாரு. நஜ்ஜாசி மன்னர் நிற்கிறாரு. மக்காவிலிருந்து வந்த இரண்டு மிகப்பெரிய வாதத்திறமை மிக்க இரண்டு இளைஞர்கள் நிற்கிறார்கள். அதில் ஒருவர் அம்ர் இப்னு ஆஸ் அவர்கள், மிகவும் பிரபல்யமான ஒரு நபித்தோழர். சுற்றி ஏராளமான அமைச்சர்கள் அவர்களினுடைய வேத ஏடுகளை கையில் வைத்துக் கொண்டு நின்று கொண்டிருக்கிறார்கள். காவலர்கள் இருக்கிறார்கள், அதிகாரிகள் இருக்கிறார்கள். எல்லாருமே இந்த இரண்டு இளைஞர்களினுடைய ஒரு சப்போர்ட்ல நின்றுகிட்டு இருக்கிறார். எல்லோருமே இந்த இரண்டு இளைஞர்களுக்கு தான் ஆதரவு. மன்னரினுடைய ஆதரவு யாருக்குன்றதுதான் போட்டிய. இந்த நேரத்தில் ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் அவர்கள் பேச ஆரம்பிக்கிறார்கள். ஐயுஹல் மலிக், அரசரே, குன்னா கௌமன் அஹ்லல் ஜாஹிலியா. முதல் வார்த்தை என்ன சொல்றாங்க பாருங்க, நாங்கள் எங்களினுடைய ஊர்ல அறியாமை காலத்து மக்களாக நாங்கள் வாழ்ந்து வந்தோம். நஅபுதுல் அஸ்னாம், நாங்கள் சிலைகளை வணங்கி வந்தோம். வநாகுலுல் மய்யித், நாங்கள் செத்தவை எல்லாம் உண்டு வந்தோம். வநக்தவுல் அர்ஹாம், நாங்கள் எங்களினுடைய உறவுகளை எல்லாம் முடித்து வாழ்ந்தோம். அறியாமை காலகட்டத்துல எப்படி எல்லாம் இருந்தோமோ அனைத்தையும் அப்படியே வரிசைப்படுத்துகிறார். எங்களினுடைய அண்டை வீட்டாருக்கு நாங்கள் கொள்ளை தந்தோம். வநாகுலுல் கவியும் மினல் அழி,
எங்களில் பலம் வாய்ந்தவர்கள் பலவீனமானவர்களை நாங்கள் கொன்று கொண்டிருந்தோம். இப்படியெல்லாம் எங்களினுடைய நிலை இருந்தது. எதுவரை தெரியுமா? ஹத்தா பஅஸல்லாஹு இலைனா, எங்களின் பக்கம் இறைவன் ஒரு தூதரை அனுப்புகின்ற வரை, எங்களில் இருந்தே அல்லாஹ் ஒரு தூதரை அனுப்பினான். அவர் எங்களுக்கு நன்மையை ஏவினார். எங்களை உறவுகளை முறித்து வாழாதீர்கள், உறவுகளை இணைத்து வாழுங்கள் என்று கட்டளையிட்டார். உண்மையை மட்டும்தான் பேச வேண்டும் என்று சொன்னார். ஹலாலானதை மட்டும்தான் உண்ண வேண்டும் என்று சொன்னார். அண்டை வீட்டாரை பேணி வாழ சொன்னார் என்கின்ற எல்லா விதமான மார்க்க உபதேசங்களையும் எடுத்து வைக்கிறார். எங்களை தொழுகையின் பக்கம் அழைத்தார். இறைவன் ஒருவனை மட்டும்தான் வணங்க வேண்டும், வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்பதில் எங்களை நுழைத்தார். இது அனைத்தையும் நாங்கள் பின்பற்றினோம். இதை நாங்கள் ஏற்றுக்கொண்டதின் காரணமாக எங்களினுடைய இந்த கூட்டம் எங்களை அடிக்க ஆரம்பித்தார்கள், எங்களை சித்திரவதை செய்ய ஆரம்பித்தார்கள், எங்களின் மீது ஆதிக்கம் செலுத்தினார்கள், எங்களை கொல்லவும் ஆரம்பித்தார்கள். வேறு வழியே இல்லாமல் உலகத்துல யாரை நாங்கள் தேர்ந்தெடுக்கல, உங்களை மட்டும்தான் நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். வேற எந்த நாட்டுக்கும் போகலை. உங்களினுடைய அடைக்கலத்தை நாடி உங்களிடத்தில் வந்திருக்கிறோம். இப்படித்தான் நாங்கள் உங்களிடத்தில் வந்தோம் என்கின்ற ஒரு கருத்தை அந்த சபையில் எடுத்து வைக்கிறார்கள். ஒட்டுமொத்த சபையிலும் அவையிலே நிலவுகிறது. நஜ்ஜாசி முன்னர் மீண்டும் பேச ஆரம்பிக்கிறார். சரி, முகமது என்கின்ற ஒரு தூதரா வந்தார், இறைவனிடத்திலிருந்து செய்தியை கொண்டு வந்தாருன்னு சொல்றீங்க, அந்த வேத செய்தி உங்களிடத்தில் இருக்கிறதா? அந்த வேதத்திலிருந்து எதையாவது நீங்கள் போதை காட்டுங்கள் என்று நஜ்ஜாசி முன்னர் கேட்கிறார். இதற்கு பின்பு அந்த அவையில் என்ன நடந்தது? இறுதியாக யார் வென்றார்? ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் அவர்கள் மார்க்கத்தில் உறுதியாக நின்றதினுடைய பிரதிபலன் என்ன என்பதை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய தினங்களில் தெரிந்து கொள்வோம். வாஹது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.